பண்ணியிருக்காங்க. அது அண்ணாவா நினச்சாங்களோ இல்லை அதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர். அவங்க ஜஸ்ட்டு லைட்டாக கை வச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ அவங்க ஃபன்னியாக ஒரு சொல்லியிருக்காங்க. உடனே பிரஜன் வந்து டபக்குன்னு கையை தட்டி விட்டதுன்றது அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்கலாம் பிரஜனை, இல்லை பார்வதி எனக்கு வந்து இது மாதிரி தொட்டு பேசுறதெல்லாம் பிடிக்காது அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவர் டபக்குன்னு கையை தட்டி விட்டால் அது என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிக் பாஸில் இருக்க எந்த ஜென்ஸும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணால் பிடிக்காது, ஹக் பண்ணால் பிடிக்காது, பொண்ணுங்க தொட்டா பிடிக்காதுன்னு யாருமே சொன்னது கிடையாது. பிக் பாஸ் அப்படி எடுத்துக்கினா எல்லாரும் ஹக் பண்ண தான் செய்கிறாங்க, ஹேண்ட் ஷேக் பண்ண தான் செய்கிறாங்க, தொட்டு பேச தான் செய்கிறாங்க. அது பிக் பாஸில் வந்து காமன் திங். அது பிரஜினுக்கு இந்த மாதிரி யாராச்சும் சொல்கிறது பிடிக்காது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லையா பார்வதிக்கு பொறுமையாக சொல்லியிருக்கணும். அது கையை தட்டி விட்டுருக்காரு. இன்னொரு மெயின் திங் என்னென்னா, பார்வதி இதை வந்து கடைசியில் வந்து சொன்னதுக்கு வந்து பிரஜினுக்கு கோவம் வந்துச்சு. இதை வந்து நீ மென்ஷன் பண்ணி இப்போ சொல்லுமா, என்னோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது. அங்கே அவர் பண்ண சீன் வந்து ஓவராக இருந்துச்சு. அங்கே வந்து பிரஜினை டேமேஜ் பண்ணுற விதமாக வந்து இல்லை, கையை தட்டி விட்டது ஃபிசிக்கலாக அவர் வந்து இது பண்ணாதுன்னு பிரஜினை வந்து சொல்லலை. அவர் பண்ணது ஹாஷாக இருந்துச்சு. பார்வதி சொன்னதே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது பெருசாக தப்பாக தெரியல. நெக்ஸ்ட்டு பிரஜின் வந்து சொன்னாங்க பாருங்கள், அவர் அப்படியே சொன்னார், எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கஷ்டத்துலேருந்து நான் வந்தேன் அப்படி இப்படின்னாரு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டு நான் வந்தேன், எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்னை இப்படி பண்ணாதீங்க அப்படி இப்படி. ஏங்க அவ்வளோ சீனே இல்லைங்க. முதல்ல என்னவோ இவருக்கு மட்டும்தான் கஷ்டப்பட்டு வந்தா மாதிரியும் மற்றவங்கெல்லாம் என்னவோ ஜாலியாக வந்தா மாதிரியும் பேசிகிட்ருக்காரு. இதுக்கு நடுவில் சாண்ட்ரா ஐயோ அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. உடனே சாண்ட்ரா நம்ம பார்வை பார்த்து, நீ ஏன் முன்னாடியே சொன்னியே நான் உங்கள் ஹஸ்பண்டை சைட் அடிக்கிறேன்னு. பாரு வந்து பிரச்சனை உண்மையாகவே சைட் அடிச்சிருந்தாலும் அதில் தப்பே கிடையாது. அண்ணான்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறாளே அது எப்படின்னு நம்ம சாண்ட்ரா வந்து கேட்குறாங்க. ஏன் அண்ணான்னு சொல்கிறேன், இப்போ நான் கூட தான் யாராச்சும் அண்ணான்னு கூப்பிட்றேன், அவங்க சைட் அடிக்க மாட்டேன்னா என்ன. பாரு வந்து பிரச்சனை உண்மையாக சைட் அடிச்சிருந்தாலுமே அதில் தப்பே கிடையாது. ஏன்னா பிரச்சனை ஒரு செலிப்ரிட்டி. எந்த ஒரு செலிப்ரிட்டி உங்களுக்கு பார்க்க ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் சைட் அடிக்க தான் செய்வாங்க. பாரு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் ஸ்கின் ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ பாரு மேலே தப்பே இல்லை, தாராளமாக சைட் அடிக்கட்டும். அது வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு காமிக்கலாக கூட சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, அவங்க ஹஸ்பண்டை வந்து சைட் அடிக்க. அதுக்கு நம்ம சாண்ட்ரா செருப்பாலே அடிப்பேன். என்ன டேர்ம்ஸ் இதெல்லாம்? அவங்க வந்து உள்ள டிசிப்ளினை கொண்டு வர போகிறேன், இவங்க தப்பாக பேசுகிறாங்க, ஹாஷாக பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் தான் அப்படி பேசிகிட்ருக்கீங்க. அதேமாதிரி சாண்ட்ரா சொன்னாங்க பாருங்கள், அவன் பார்வதி வந்து என் ஹஸ்பண்டை அண்ணான்னு சொல்கிறான், அண்ணாவை யாராச்சும் சைட் அடிப்பாங்களா? ஒருவேளை அவங்க அண்ணாவை வந்து சைட் அடிக்க மாட்டாங்க, அண்ணான்னு கூப்பிட்றவங்களாம் சைட் அடிக்க மாட்டாங்க போல். இப்போ யார் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறா? இப்போ உலகமே மாறிச்சே, நம்ம டியூஷன் அக்கான்னு தான் கூப்பிட்றோம், சைட் அடிச்சது இல்லையா? அந்த மாதிரி தானே. ஸோ டோட்டலி பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து கேட்கணும். கேட்டால் தான் என் மனசு கொஞ்சம்